மதுரையில் நடத்தப்படுறதுக்குன்னு ஏதாவது காரணம் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அங்கே திருப்பரங்குன்றம் ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆகி அதில் 144 தடை உத்தரவுலாம் போட்ட இடத்துல முருகர் மாநாடு குன்றம் காப்போம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த கேள்விகளை ஒன்று இல்லை சரி. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போது அறுபடை வீடுகளில் அதுவும் ஒரு வீடு தான் அது. ஸோ இப்போ நம்ம சென்னிமலையில் ஒரு பிரச்சனை வந்தது பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு அப்போ வந்து தமிழக அரசு வந்து அதில் வந்து லாஸ்ட்டாக தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் தான் அந்த வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கிறது சென்னிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இப்போ அரசு நடத்தின நிகழ்ச்சியில் கூட இதே மாதிரி முருக பக்தர்கள் போயிருப்பாங்க. அவங்க சங்கியா கூட இருந்துக்கலாம் அமைச்சர் சொல்கிற பாஷையில். பட் அவங்க போய் ஒரு அரசு நடத்துகிற ஒரு விழான் தானே அர்ஜுன் சம்பத்லாம் கலந்துக்கிட்டார். அவர் தன்னை அப்படி தான் அதான். அதனால் இதில் ஸோ இது நீங்கள் சூஸ் அதாவது மதுரை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றது அது வந்து இந்து முன்னணியோ அவங்க தான் சொல்லணும். அது கூடாதுன்னு நான் சொல்லலை. அங்கே வைப்பதற்கான காரணங்கள் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்குறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்போ முதல் அதாவது திமுகவுடைய அந்த இது கூட பொதுக்குழு கூட மதுரையில் தான் நடந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தப்போ கூட வந்து மதுரையில் தான் 2-3 பெரிய மாநாடு நடத்துது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வைக்க அரசியலோட தொடர்படுத்தணுமா அப்படி சொல்றது அப்படி சொல்ல வரல. பட் அவங்க எதுக்கு இந்து முன்னணி என்ன ரீசனுக்காக அதை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதை நீக்கி விட்டு இது ஒரு இதுதான், இது ஒரு முருக பக்தர்கள் மாநாடு. இதில் என்ன இதை நடத்துறது இந்து முன்னணினாலும் இதை அதிகப்படியாக எடுத்து போகிறதுல பாஜக முனைப்போடு இருக்குது. அதை தான் திரு சேகர் பாபு இது இங்கே வந்து அவங்க அரசியலாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட இல்லை ஒரு இதை உண்டாக்க முயற்சி பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த கந்தசஷ்டி கவசத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்தது. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் அப்போ இருந்த மாநில தலைவர் முருகன் பண்ணார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அது வந்து திமுக தரப்புக்குமே அதை கடைசியில் ஃபாலோ பண்ண வேண்டிய லெவலுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இல்லை அவங்களும் வந்து வேலில் வந்து திரு ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து கொடுக்கலையா, வேலை கொடுக்கலையா அவங்க இங்கே திமுக தரப்புலேருந்து ஒரு நிகழ்ச்சியில். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் நீட் ஆயிடுச்சு. அதனால் பாஜகவும் முருகனுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அவங்க ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறச்சு இதுவும் வந்து ஒரு சாதாரண இது என்ன சொல்லுங்க, ஒரு இந்து முன்னணி சார்பாக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. அதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இதில் வந்து அவங்க கூப்பிட்டுருக்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு, பவன் கல்யாண் வரேன்னு சொல்லியிருக்காரு, ஆந்திராவோட துணை இல்லை ஒன்று அழைப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் வந்து இதில் காம்ப்ளிகேட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ திருச்செந்தூரில் இதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க ரொம்ப வைரலாக போச்சு, நியூஸ் 18 கூட அந்த வீடியோ வந்தது. மக்கள் வந்து கூட்டமாக இருக்கு, தண்ணி கூட இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அடைச்சி போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்ன்றது தெரியும் நமக்கு. என்ன சொன்னார் நான் சொல்லணுமா? அதை இங்கே நிற்கிறான் திருப்பதியில் வந்து கால் கடுக்க நிற்பான், இங்கே வந்து நிற்கிறது கத்துறாங்கன்ற இதே வார்த்தை அவர் சொன்னார். அப்போ நீங்கள் யோசி, அது அரசியல், அது வந்து ஒரு அமைச்சர்கிட்ட வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அது